வணக்கம் ஸ்டூடெண்ட் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது உபயராசி. உபயராசி வரிசைகள்ல மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இதெல்லாமே உபயராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உபயராசிகளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னால உபயராசிகளுக்கு தன்னுடைய ஆர்வம் அல்லது விருப்பம், சுய விருப்பம் அப்படிங்கிற மூலமாக தான் இவங்க வாழ்க்கையை சாதிக்க முடியும், மற்றவர்களை கொண்டு வர முடியும். அதனால இவர்களுக்கு ஆர்வம், சுய விருப்பம் என்பதின் பேரில் இவர்கள் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பதே சிறப்பானதாக இருக்கும். பிறருடைய கட்டுப்பாட்டில் அல்லது பிறருடைய சுயப்பேச்சின்படி வாழ்க்கையை தேர்வது அல்லது வாழ்க்கையை அமைவது என்பதும் காலப்போக்கில் சில பிரச்சனைகளையும் சவால்களையும் சங்கடங்களையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும். சோ இவங்களுக்கு நாம சொல்றது ஆர்வம்னா மேலவனம். ஒரு விஷயத்தில் ஆர்வம் வந்துவிட்டால் அது மூழ்கி அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதில் இவர்கள் பெரும் விருப்பம் கொண்டவர்கள். அதே போல எதையும் மேலோட்டமாக செய்ய மாட்டார்கள். மிக வேகமாக செயல்பட்டு புதிய யோசனைகளை உருவாக்கக்கூடிய புத்திசாலித்தனம்